நம்ம சேனலோட மோஸ்ட் ரெக்வெஸ்டட் ரெசிபி தான் இது. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு திரியறான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா. சரி நம்ம ரெசிபிக்குள்ள போயிடலாமா? சூப்பரான ஒரு லேயர் பிரியாணி ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப டஃப்பான ரெசிபி மாதிரி இருக்கும். ரொம்ப வேலை இழுக்குமோ அப்படின்னு தெரியும். ஆனா வந்துட்டு ரொம்ப ஈஸியா, குயிக்கா பண்ணிரலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா, யூனிக்கான டேஸ்ட்ல இருக்கும். இத பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். அத வந்து மேரினேட் பண்ணிக்கணும். நான் என்ன மசாலாஸ்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணேன் அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு மெஷர்மென்ட்டோட உங்களுக்கு குடுக்குறேன். வேணுன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. மேரினேட் பண்ண சிக்கன ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து ரெஸ்ட்ல விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா குங்குமப்பூ சூடான பால்ல கலந்து எடுத்து வச்சிரலாம். இப்ப தின்னா ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க எண்ணெயில கூட ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி மெஷர்மென்ட் எதுவுமே இல்லைங்க. ஒரு பாத்திரத்துல தாராளமா தண்ணி எடுத்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய், உப்பு, அப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி. அரிசி வெந்துட்டு இருக்க கேப்ல இன்னொரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன ஒரு ஹாஃப் குக் ஆகுற அளவுக்கு குக் பண்ணிக்கணும். சிக்கன்ல தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அதுல இருந்து வரது நேச்சுரல் வாட்டரே போதும். அதுல இருந்து கொஞ்சம் கிரேவிய மட்டும் ஒரு பவுல்ல தனியா எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி ஒரு 70% குக் ஆனதும் அப்படியே நம்ம லேயர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் கிரேவிக்கு மேல கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டு அதுக்கு மேல வந்து நம்ம வேக வச்ச அரிசி, அதுக்கு மேல ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாஃப்ரான் மில்க்க வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமா ஊத்திக்கலாம் ஃப்ளேவருக்கு. மேல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கிரேவி, அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்துட்டு நெய்யும் சேர்த்து, நான் எடுத்த அரிசி அளவுக்கு 2 லேயர் வந்துச்சு. நீங்க குவான்டிட்டி நெறைய எடுக்குறீங்க அப்படின்னா 3 லேயர் வரும். இதுக்கு மேல ஒரு வெயிட் வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்ல நல்லா தம் போட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா, கம கமன்னு சூப்பரான ஒரு லேயர் சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.